வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று முன்தினம் மக்களவையிலும் நேற்று நாடாளுமன்றத்திலும், அதாவது இன்று அதிகாலை மாநிலங்களவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் இந்த மசோதாவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறது. மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாவேத் முகமது என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினரான முகமது ஜாவேத் என்பவர் தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த இந்த மசோதா என்பது அரசியல் சாசன பிரிவுகள் 14, 25, 26, 29க்கு எதிராக இருக்கிறது என்று குறிப்பிட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாம் அமைப்பினர் மீது பாகுபாடு காட்டும் விதமாக இந்த மசோதா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களினுடைய பல்வேறு உரிமைகளை பாதிக்கும் வகையில் இந்த மசோதா இருப்பதாக கூறி இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய பல்வேறு முக்கிய பிரிவுகளை சுட்டிக்காட்டி இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது, அரசியல் சாசனத்திற்கு எதிரான மசோதா, ஆகவே இந்த மசோதாவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மசோதாவுக்கு எதிராக திமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதே போன்று அகில இந்திய தனிநபர் சட்ட வாரியம் உள்ளிட்டோரும் மனு தாக்கல் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த மசோதாவுக்கு எதிராக மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் பல்வேறு கட்சிகள் உடனடியாகவே உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக தெரிகிறது. மேலும் சில கட்சியினர் குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு அனுமதி அளித்தால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு மேலும் பல புதிய மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அரசியல் சாசனத்துக்கு எதிரான இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும், இஸ்லாமியர்களை மீது பாகுபாடு காட்டக்கூடிய, இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய மசோதாவாக இந்த மசோதா இருக்கிறது என்று மனுவில் கூறப்பட்டிருக்கிறது.